எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாழ்க்கை துணை பிரிவினைக்கு ஜோதிட ரீதியாக காரணங்கள் இருக்குது அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக காரணம் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். முழுவதுமாக பாருங்கள், எல்லாருக்குமே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் தேவைப்படுபவர்களுக்கு. அது இல்லாமல் ஜோதிடம் பயில்ற மாணவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம பார்க்கலாமா என்னென்னு திருமணம் செய்கிறதுக்கு இன்றைய காலகட்டத்தில் என்னென்னா, ஜாதகம் பொருத்தம் முழுசாக பார்க்காம நட்சத்திரத்தை பொருத்தத்தை மட்டுமே வச்சுட்டு பண்ணிடுறாங்க. அதே போல் நட்சத்திர பொருத்தம் பார்த்தா கூட நம்ம ஜாதகம் பொருத்தம் கண்டிப்பாக பார்க்கணுங்க. அதே போல் பெற்றோர்கள் திருமணம் செய்யறதுக்கு முன்னாலே தங்களுடைய குழந்தைங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்ல ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தோஷம் இருக்கா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. அதன் தன்மை, அவர்களுடைய குணம் தன்மை இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. ஒரு சில ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு 21 வயசுலேயே திருமண யோகம் வந்திருக்குங்க. அவங்க அதை முதல்ல நம்ம பெற்றோர்கள் பார்த்து வச்சுருந்தா தாங்க அந்த டைமில் கல்யாணம் செய்ய முடியும். அந்த டைமில் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா கண்ணியமாக நடந்துடும் இல்லையா? ஆனால் இல்லாட்டாலும் திருமணம் நடக்குங்க. என்னென்னா அவங்களே போய் கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு 32 வயசுக்கு மேலே தாங்க திருமணம் நடக்கும். அவங்களுக்கு என்ன தான் தெரினாலும் அப்போ நடக்காதுங்க. அந்த ஜாதகத்தில் எதனா கடுமையான தோஷம் காணப்படுங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கவங்கலாம் என்னென்னா, ஜாதகத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு பிள்ளைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கலாம் இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து வச்சுக்கணும். அப்படி பார்த்து வச்சுக்கும் போது எந்த குழப்பமும் இல்லாமல் இருக்கும் இல்லையா? சில பேர் திருமணத்தை தவிர்த்துடுறதே நல்லதுங்க. என்னென்னா, சிலருக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் கடுமையாக இருக்குங்க. அப்புறம் லக்னாதிபதியும் பலவீனமாக இருக்கும். இப்படிப்பட்டவங்க திருமணம் செய்து கொள்வதை தள்ளி போடுறது நல்லது, அல்லது தவிர்த்து விடலாம். என்னென்னா இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்குன்னு கல்யாணம் ஆகாமையே வச்சுக்க முடியாது இல்லையா? வசதி குறைவான பெண்ணை எடுத்துக்கிறது அவங்களுக்கு நல்லதுங்க. எல்லாரும் என்னென்னா அதை விட்டுட்டு சமமாகவே தேடிட்டு இருப்பாங்க. அது கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையை தராதுங்க. 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் கெட்டிருந்துச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு குறைபாடு இருக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட சிறிது தாழ்ந்த நிலையில் இருக்கிற பெண்ணை எடுத்தாலே அவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க. அதுதாங்க ஜாதக அமைப்பு, அதை புரிஞ்சுக்கணும். அதனால ஒன்றும் தவறு இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை நல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி இல்லாமல் என்னென்னா எதையும் புரிஞ்சுக்காமல் நாம் ஏதாவது மாந்திரிகம் பண்ணிவிட்டு தாந்திரிகம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம பரிகாரம் செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருமண வசதியான இடத்துல அமைச்சு கொடுத்தா அவங்களுக்கு வாழ்க்கை திருப்தியாக இருக்காது. அந்த மாதிரி செய்கிறவங்க கண்டிப்பாக மணமக்கள் பிரிய வேண்டி இருக்கும். தெய்வத்தை தான் நம்பணுங்க. அதனால் தெய்வம் கொடுக்க விரும்பலைங்கும் போது நம்ம விட்டுறது தான் நல்லது. அதனால் சிறிது தாழ்ந்தவர்களை பார்த்து கட்டிக்கிட்டால் மன வாழ்க்கையில் பிரிவினை ஏற்படாது, ஒட்டு போயிடுங்க. சில பேர் பார்த்துட்டிங்க, 2 பேரும் அந்யோன்யமாகவே வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க. ஜாதக பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் எல்லாம் பொருந்தி நல்ல அந்யோன்யமாக நடந்துட்டுருப்பாங்க. ஆனால் திடீர்னு பிரிவு ஏற்படும். அதுக்கு காரணம் என்ன? தசா புத்தி மாறது தாங்க காரணம். ஆனால் நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போதே தசை புத்தி எப்படி இருக்கிறது, நல்ல ஜோதிடர் கொண்டு ஆராய்ச்சி செஞ்சுட்டு பண்ணுறது தானே நல்லது. அப்போ தானே தம்பதிகள் பிரியாமல் இருப்பாங்க. அதனால் பொருத்தம் பார்க்கும்போது ஆணுக்கோ பெண்ணுக்கோ மோசமான திசைகள் ஒரு 10 20 வருஷத்துக்கு மேலே வர மாதிரி பார்க்கணுங்க. பக்கத்துலேயே அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டு வராது. புரிதல் வந்துடுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. அதனால தான் அந்த மாதிரி பார்க்குறது. எல்லாருக்கும் எல்லா நேரமுமே நல்ல காலம் நடக்க போகிறது இல்லை. ஆனால் பொருத்தம் பார்க்கும்போது மோசமான தசைகள் ஆணுக்கு பெண்ணுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதிர்ப்பாளருக்கு அதை சமாளிக்கக்கூடிய தசா புத்தி இருந்ததுன்னா திருமணம் முடிக்கலாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்கன்னா பிரிவினை கூட ஏற்பட்டுருவாங்க. அதுதான் குறிப்பிட்றோம்.
சில பேருக்கு வந்து ஜாதகப்படி ஆண்மை குறைபாடு இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குள்ளாரையும் வந்து பிரிவினை ஏற்படுறது உண்டுங்க. அது வந்து ஜோதிடர்கள் வந்து நல்ல ஜோதிடர்கள் வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட காமிக்கும்போது இந்த இந்த ஜாதகத்துக்கு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் வந்து காமத்தை தூண்டக்கூடிய கிரகம் தானே. அதில் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு தான் புரியும். நம்ம அதை பற்றி பெருசாக பேச வேணாம். ஏன் வந்து எல்லோரும் போட்டு குழப்பிக்கணும் இல்லைங்களா? எல்லாரும் நம்ம வந்து ஜாதக ரீதியாக பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடர்கள் வந்து 3ஆம் இடத்தையும் வந்து லக்னத்துலேருந்து 3ஆம் இடம் இருக்கு இல்லைங்களா, அது நன்றாக இருக்கதான்னு கண்டிப்பாக பார்ப்பாங்கங்க. அதில் வந்து கிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது தான் அவங்க வந்து கட்டுப்பாடோடு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னன்யமாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து தாம்பத்தியத்தில் வந்து திருப்தி அடைஞ்சிட்டு நல்லா இருப்பாங்க. இருந்தாலும் அன்னன்யமாக இருப்பாங்க. அதையும் வந்து பார்ப்பாங்க. ஜோதிட ரீதியாக இதெல்லாம் காரணம் இருக்குங்க. தம்பதிகள் வந்து பிரியறதுக்கும் அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். நல்ல ஜோதிடரை பார்த்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது நல்லது. சில பேர் வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஆஸ்தான ஜோதிடர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் கண்டிப்பாக பார்க்காதீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் திருமணம் பண்ணுறது கண்டிப்பாக நல்லது.